இன்னைக்கு நம்ம மெத்தட் ஓவர்ரைடிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெத்தட் ஓவர்ரைடிங் இன் ஜாவா அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி வரும். இப்போ சப் கிளாஸ், அதாவது சைல்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸ்லேயும் நம்ம அதே மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அதுதான் மெத்தட் ஓவர்ரைடிங். ஸோ இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, இந்த சப் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா some specific implementations of the method அது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பேரண்ட் கிளாஸ்லேயும் அப்படின்னா அதுதான் மெத்தட் ஓவர்ரைடிங். மெத்தட் ஓவர்ரைடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it use a specific implementations of the method which already provided by the superclass. So for example method வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண சைல்ட் கிளாஸ்லேயும் இருக்கிற மெத்தட், பேரண்ட் கிளாஸ்லேயும் சேம் மெத்தட். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். டீச்சர் void teaching அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ lessons. ஓகே, இப்போ கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறது நம்மளோட பேரண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ், இது சேம் இன்ஹெரிட்டன்ஸ் மெக்கானிசமே தான். இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ் டீச்சர், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறது சைல்ட் கிளாஸ். ஸோ இதுலேயும் நான் சேம் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், டீச்சிங் செமினார்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு மெத்தட் டிஃப்ரெண்ட் கிளாஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது மெயின் மெத்தடை டெமோன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சைல்ட் கிளாஸ், அதாவது கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் டாட் ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். நமக்கு இங்கே டீச்சிங் த செமினார்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பேரண்ட் மெத்தடில் பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதே சேம் நேம் ஓவர்ரைட் ஆகுது. இதுதான் மெத்தட் ஓவர்ரைடிங். சைல்ட் கிளாஸ்லேயும் அதே மெத்தட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே சைல்ட் கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டல. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஓவர்ரைடிங் இன் ஜாவா.